ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த வாரம் முழுவதிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து, எங்களை போஷித்து, எங்களை பராமரித்து, எங்களை வழி நடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கும்படியாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. லார்ட், we thank you for this Sunday morning. Father, as we go through this service, we pray that you bless us, O God. Speak to us. In Jesus' name we pray. Amen. தேவநாம மகிமைக்காக 5வது பாமாலையை நாம் பாடுவோம். Let's all sing hymn number 5. Hymn number 5. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றையுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களே எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகள் ஆவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை
வேறொன்றும் இல்லை என்றார். திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். ஆண்டவரே, உம்மை பற்றிய உறுதியான பயபக்தியிலும் அன்பிலும் நீர் வளர்க்கிறவர்களை தவறாமல் என்றென்றைக்கும் ஆதரித்து ஆளுகிறீரே. எங்களை உமது தயவுள்ள விசாரணையினால் காப்பாற்றி நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை பற்றிய பயபக்தியும் அன்பும் உள்ளவர்களாயிருக்கும்படிக்கு செய்ய வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது வேத பகுதிகள் வாசிக்க கேட்போமாக. இன்றைய காலைக்கென்று வாசிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் வேத பாகம் ஆதி யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. The Old Testament reading for this morning is taken from the book of Exodus, chapter 27, verses beginning to read from 1 to 8. யாத்ராகமம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். 5 முழ நீளமும் 5 முழ அகலமுமாக சித்தீம் மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அது சதுரமும் 3 முழ உயரமுமாயிருப்பதாக. அதன் 4 முலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகள் அதனோடு ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கலத்தட்டால் மூட வேண்டும். அதன் சாம்பலை எடுக்கத்தக்க சட்டிகளையும் கரண்டிகளையும் கிண்ணணிகளையும் முள் துறடுகளையும் நெருப்பு சட்டிகளையும் உண்டாக்குவாயாக. அதன் பனிமுட்டுகளையெல்லாம் வெண்கலத்தால் பண்ணுவாயாக. வலை பின்னல் போன்ற ஒரு வெண்கல சல்லடையை பண்ணி அந்த சல்லடையின் 4 மூலைகளிலும் 4 வெண்கல வளையங்களை உண்டாக்கி அந்த சல்லடை பலிபீடத்தின் பாதி உயரத்தில் இருக்கும்படி அதை தாழ பலிபீடத்தின் சுற்றடைப்புக்கு கீழாக வைப்பாயாக. பலிபீடத்துக்கு சித்தீம் மரத்தால் தண்டுகளையும் பண்ணி அவைகளை வெண்கலத் தகட்டால் மூடுவாயாக. பலிபீடத்தை சுமக்கத்தக்கதாக அந்த தண்டுகள் அதன் 2 பக்கங்களிலும் வளையங்களிலே பாய்ச்சப்பட்டிருக்க வேண்டும். அதை உள் வெளியீட்டு பலகைகளினாலே பண்ண வேண்டும். மலையில் உனக்கு காண்பிக்கப்படியே அதை பண்ண கடவர்கள் என்பதே. பழைய ஏற்பாட்டின் வேத பாகம் வாசித்து முடிந்தாயிற்று. வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. Hebrews chapter 10 verses beginning to read from 1 to 13. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டாது. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாது இருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? அப்படி நிறுத்தப்படாதபடியால் பாவங்கள் உண்டென்று அவைகளினாலே வருஷந்தோறும் நினைவு கூறுதல் உண்டாய் இருக்கிறது. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர்.
சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாய பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற் சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவிர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாகி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் என்பது வாசிக்க வேண்டிய நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை. The Gospel according to Saint Matthew, chapter 26. Beginning to read from verses 1 to 13. Gospel according to Saint Matthew, chapter 26, first 13 verses. And it came to pass, when Jesus had finished all these sayings, he said unto his disciples, Ye know that after 2 days is the feast of the Passover, and the Son of Man is betrayed to be crucified. Then assembled together the chief priests and the scribes and the elders of the people unto the palace of the high priest, who was called Caiaphas, and consulted that they might take Jesus by subtlety and kill him. But they said, Not on the feast day, lest there be an uproar among the people. Now when Jesus was in Bethany, in the house of Simon the leper, there came unto him a woman having an alabaster box of very precious ointment, and poured it on his head as he sat at meat. But when his disciples saw it, they had indignation, saying, To what purpose is this waste? For this ointment might have been sold for much and given to the poor. When Jesus understood it, he said unto them, Why trouble ye the woman? For she hath wrought a good work upon me. For ye have the poor always with you, but me ye have not always. For in that she hath poured this ointment on my body, she did it for my burial. Verily I say unto you, wheresoever this gospel shall be preached in the whole world, there shall also this that this woman hath done be told for a memorial of her. Here ends the reading of the gospel.
வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிறந்த குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகம் உண்டாதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். இதனாகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடத்தில் அவதரித்து மனுஷரானார். நமக்காக பொன்னிய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உத்தரமாயிருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையார் யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே இருந்து இந்த ஆராதனையை நீங்கள் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது ஆண்டவர் தாமே இந்த காலையிலே உங்களோடு கூட பேசுவாராக, உங்களை வழி நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஞாயிறு திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 2வது ஞாயிறாக இருக்கின்றது. Such a joy for me to meet you, all of you, on this Sunday morning through this media. This is the second Sunday after Trinity. As you watch this online service, it's my prayer that the Lord will speak to you this morning and He will bless your hearts this morning. இந்த வாரத்திற்கான மற்ற அறிவிப்புகள், எல்லா ஐக்கிய கூட்டங்களும் இந்த வாரத்திலே ஜூம் மீட்டிங் மூலமாக நடைபெறும். அநேகர் இதிலே கலந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஜெபிப்பதையெல்லாம் பார்க்கும் பொழுது அதிகமாக சந்தோஷமாக இருக்கின்றது. உங்களுடைய கூட்டங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அதிலே இணையாதவர்கள் நீங்களும் சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். வியாழக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஆன்லைன் சர்வீஸ் நடைபெறுகின்றது. போன வாரத்தில் இதை ஆரம்பித்தோம். நாங்கள் லிங்க் இதற்காக உங்களுக்கு புதன்கிழமை ராத்திரி அனுப்பி வைப்போம். நீங்கள் இதை பார்த்து ஆசீர்வதிக்கப்படும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு நமக்கு உபவாச ஜெப கூட்டம் நடைபெறும். நீங்கள் இதிலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நாங்கள் கேட்டு கொள்கின்றோம். போன வாரத்திலே நாம் தேவனுடைய ஊழியத்திற்காக கொடுத்த காணிக்கை 1,73,9
977 ரூபாயாக இருக்கின்றது. கொடுத்த உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் வியாழக்கிழமை திங்களிலிருந்து வெள்ளி வரைக்குமாக பாஸ்டர்ஸ் யாவரும் உங்களை ஃபோனில் கூப்பிட்டு நாங்கள் பேசுகின்றோம். போன வாரத்திலே நாங்கள் ஏறத்தாழ 60 குடும்பங்களோடு நாங்கள் ஃபோனில் கூப்பிட்டு பேசினோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் கூப்பிடும் பொழுது உடனடியாக நீங்கள் அட்டன் பண்ணும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏழைகளுக்காக அதிகமான உதவிகளை நீங்கள் செய்தீர்கள். நான் அதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். All the fellowship will meet through Zoom. Thursday service 7:30 we'll have online service. The link will be sent to you by Wednesday night. Friday 11 we will have fasting and prayer meeting. Please join the meeting. We have been calling you over the phone from last Tuesday onwards. And last week, we pastors and bishop have called 60 families, and we encouraged you and prayed with you. Thank you for the good response. Help to the poor families. 6 families have donated rupees totally 35,000, and Men Fellowship have collected from another 6 members rupees 7,500. The fellowship, they bought 6 packets of grocery from that. One family has given 10 bags of groceries for 10 families, and 2 families have given 2 bags each of rice. And one of our well-wishers and friend of Mr. Madhiraj, our cathedral member, Mr. P.V. Somasundaram and family has sent to our office rupees 5,116 rupees in view of his wedding anniversary. And with all this money that we clergy could distribute to 46 family members. And one family in our cathedral has collected 11 addresses of our members, and they have sent groceries straight to these 11 families. So totally 57 families have benefited on behalf of the clergy and the management committee members. I thank all the donors for your generous giving. May the good Lord bless you and your family. Last week, we have given to the ministry of the Lord rupees 1,73,977. We are so happy to have Reverend, our presbyter, Reverend Johnson, with us to share the message of the Lord this morning. The theme that we are going to meditate today, as we have started this tabernacle series, tabernacle, the plan of God for His people's worship life. We are seeing a different furnitures of the tabernacle, especially in the altar. Today the theme is altar of burnt offering and tabernacle, the offering of God's people that pleased God. இந்த நாளிலே நம்மோடு கூட தேவனுடைய செய்தியை கொடுக்க இருக்கிறவர்கள் நம்முடைய குருவானவர் ரெவரண்ட் ஜான்சன் அவர்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். அவர்களை அவர் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த காலைக்கான தலைப்பு தகன பலிபீடமும் ஆசரிப்பு கூடாரமும், தேவ ஜனங்களின் காணிக்கை தேவனை பிரியப்படுத்துகின்றது என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் 42வது பாமலையை நாம் பாடுவோம். Before we hear God's will, let's all sing hymn number 42. Hymn number 42.
செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் கடந்து வந்து உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்முடைய அன்பை நினைவு கூற நீர் தந்ததான அந்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறதான எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட நீர் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I wanted to thank God for giving me this opportunity to stand before you and to share God's word with you this morning. As we have started our new series, it's very interesting. The series is very interesting because we are going to study different things which was used in the worship place of the people of God. So this morning we are going to study altar of burnt offering in tabernacle. அதாவது கடந்த வாரத்திலே நாம் ஆசரிப்பு கூடாரம் என்றதான தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். இந்த வாரம் கூட ஆசரிப்பு கூடாரமும் தகன பலிபீடமும் என்றதான தலைப்பிலே நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். So when God asked Moses, God gave every detail, even where to put a nail and what color they're supposed to do. He has described everything in which way the tabernacle is supposed to be built. Even when we try to understand about the tabernacle, the gold, the amount of gold they used, the amount of brass they used, amount of the silver which they used is quite amazing. Even some people says that the gold which they use is about 1/4 tons of gold has been used in the tabernacle. The silver, it's like a 4/4 tons used in the tabernacle. The brass is about the 4 tons. Even if some people, they say, if you try to calculate the cost which involved in building the tabernacle, according to the Western perspective, it's almost about $10 crores. I think I do not know. Maybe they might have calculated the present. So where did they get all this money? These people, they were wandering in the wilderness. Even they have to depend on their daily bread from above. Even there was no shop to buy their clothes. Where did they get all this the income, the gold and silver and brass, even the wood, everything? Because the God who provided when they have started the journey from the Egypt. The God spoken to the Egyptians. Then the God opened the hearts of the Egyptians and they said, you take and leave us. All this gold and silver and brass, everything comes from God. The God is the one who gives everything whenever we ask. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்காக பயன்படுத்தியதான தங்கம், வெள்ளி, வெண்கலம் விலை மதிக்க முடியாத ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அதாவது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 10 கோடிக்கும் அதிகமாக தங்கம், வெள்ளி, வெண்கலம் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். This morning we are going to study the altar of burnt offering. The word altar means is a height, or we can say a place where sacrifices are made, and also it also speaks about the lifted up. The sacrifices was lifted up in the form of smoke unto the Lord. Whenever the God asks them to do something, it has its own significance. அதாவது தகன பலிபீடமானது உயர்த்தப்பட்டது, மேல் நோக்கி இருக்கிறதான ஒரு காரியத்தை ஆண்டவர் கட்ட வேண்டும் என்று சொன்னார். தகன பலிபீடத்தின் மேல் வைக்கப்படுகிறதான அல்லது பலியிடப்படுகிறதான விலங்குகளின் நிமித்தமாக நம்முடைய ஜெபங்கள், அவருடைய பாவங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டி அவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் விடுதலையும் கொடுக்கக்கூடியதாய் காணப்பட்டது. Whenever we study the altar
an offering in prayer to the tabernacle. Even if you read in Genesis chapter 4:4, Abel, he brought the best of his and offered unto the Lord. God was pleased with his offering. Even if you read in Genesis chapter 8:20, Noah built an altar to the Lord and took every clean animals and offered. So God was well pleased with Noah's offering. When we move to Genesis chapter 12:8, even Abraham offered animals offering unto the Lord. God accepted. Even the Jacob, he offered the sacrifices unto the Lord. God accepted. So the altar of the burnt offering played an important role in the life of the Israelites, even we can say from the Adam to the Israelites. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தகன பலியானது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. பலிபீடமானது உயர்த்தப்பட்டது. நாம் பலிபீடத்தின் மேல் பலியிடப்படுகிறதான விலங்குகளின் நிமித்தமாக நம் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். So whenever we enter into as you are watching the sermon, you can see the pictures also. As soon as we enter into the tabernacle, the first thing you come across in the tabernacle, it's like a altar of the burnt offering. It has highly visible appearance, and also which was also later established in the Jerusalem temple. So when we try to understand the tabernacle as well as the altar of the burnt offering, each and everything was dictated by God to Moses, and Moses did everything what God asked him to do. So when we try to understand the altar of the burnt offering, there are several things we can learn from this passage. The first thing what we are understanding, the location where the altar of the burnt offering was kept. The altar of the burnt offering was kept in the court before the holy place. First thing that everyone would see was the altar for the sacrifice. It was the largest piece of the furniture in the tabernacle, and also it was very prominent in the tabernacle. It was situated between the entrance to the courtyard and the doorway that led into the holy place. Without visiting the altar, nobody can get into the holy or holy of holies, even including the priest. Without seeing the altar of the burnt offering, he cannot move forward. The altar of the burnt offering stops Levites, high priests, the people before entering into the holy and holy of holies. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தகன பலிபீடமானது ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக செல்வதற்கு முன்பாக, பரிசுத்த இடம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு செல்வதற்கு முன்பாக, அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே செல்வதற்கு முன்பாக அந்த தகன பலிபீடத்தை பார்க்காதபடிக்கு, அந்த தகன பலிபீடத்தின் மேல் பலிகளை இடாதபடிக்கு பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக எவரும் செல்ல முடியாது. ஒரு சரியான இடத்திலே ஆண்டவர் மோசேயின் இடத்திலே சொன்னார், நீ என்னை பார்க்க வர வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய பிரசன்னத்தை நீ உணர வேண்டும் என்று சொன்னார், என்னுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார், தகன பலிபீடத்தை பார்த்துவிட்டு என்னை வா என்று சொல்லி மோசேயின் இடத்திலே சொல்லக்கூடியவராய் காணப்பட்டார். The second thing, the materials which was used to build the ark of the burnt offering, like a brass and acacia wood. அதாவது acacia wood. See, the acacia wood was available for all the Israelites. It was not very difficult. It was easily accessible. That could be one of the reasons the entire tabernacle was acacia wood was used. Acacia wood was used. And also the other thing, acacia wood was covered with the brass. Many scholars, they believe that the acacia wood resembles the humanity of Jesus Christ, where the brass is most often associated in the scripture with God in judgment. இரண்டு காரியங்கள் மூலமாக அந்த தகன பலிபீடமான உண்டாக்கப்பட்டது. முதலாவதாக
சீத்திம் மரம் மற்றும் வெண்கலத்தை கொண்டு இது உண்டாக்கப்பட்டது. இந்த சீத்திம் மரமானது இயேசு கிறிஸ்துனுடைய மாம்சீக தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த வெண்கலமானது இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அநேக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வெண்கலமானது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பையும் கூட வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். The third thing what we understand about this ark of the burnt offering, the size, அதாவது அது எந்த விதத்திலே உருவாக்கப்பட வேண்டும், எவ்வளவு நீளம் இருக்க வேண்டும், எவ்வளவு அகலம் இருக்க வேண்டும், சுற்றளவு எவ்வளவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயின் இடத்திலே சொன்னார். அதனுடைய when we try to understand the square, அதாவது ஸ்கொயர் ஆனது 7.5 அடியாக இருக்க வேண்டும், 4.5 அடி அதன் உயரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். So God instructed Moses the size, what size it should be. You cannot build as you like. The size also dictated to Moses. Just I imagine, I think Moses was a really brilliant prophet. Even each and everything, whatever was told to Moses, he remembered and he went and constructed the tabernacle. Really, it's like a wisdom. It's a knowledge from above. Not even one like inch or like also not change. Everything was built according to according to the Lord's instruction, the size. The another thing what we try to understand from the altar of the burnt offering, the horns. So here the God asked him, like, you make sure the 4 corners you put up like 4 horns. Definitely when we try to understand these horns, this has the spiritual meaning as well as the like a practical meaning. The practical meaning, whenever they bring the like animals to be burnt offering into the altar, where the horns are used to tie the animals so that the animals will not run away. 4 corners, 4 animals can be tied. So that was the purpose. So God doesn't want like the animals to run into the holy or holy of holy, because which will be a very like a bad scene over there. So God made it everything beautifully. When you bring the animal, you make sure that tie into the 4 corners. And also the spiritual meaning, so when we hold on to like a horn, definitely it becomes a safety place for the human being. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் மோசேயினிடத்தில் சொன்னார், அந்த அந்த பேர்ன்ட் ஆஃபரிங், அதாவது தகன பலிபீடத்தை சுற்றிலும் 4 மூலைகளிலே 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அந்த 4 கொம்புகள் எதற்காக என்று சொன்னால், அடிக்கப்படும்படியாக கொண்டு வரப்படுகிறதான விலங்குகளை அதிலே கட்டி பாதுகாப்பிற்காகவும், அந்த கொம்பின் மேல் அந்த பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கும் பொழுது அந்த கொம்பிலே இருக்கிறதான அந்த விலங்குகளும், அது மாத்திரமல்லாதபடிக்கு அந்த கொம்புகளை பற்றி கொள்ளுகிறதான ஜனங்களும் பரிசுத்தத்தை பெறுவார்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். So this is all about the altar of burnt offering. Altar of burnt offering. What we can learn this morning for our spiritual journey. So whatever God made in the tabernacle, definitely it has its like a rich spiritual meaning for our day-to-day life with our Savior. The first thing, the fire in the altar provides an assurance of God's presence. அதாவது பலிபீடத்தின் மேல் எரிந்து கொண்டிருக்கும் அக்கினியானது அவருடைய பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது. In the book of Leviticus mentions several times that the fire in the altar was to burn continuously. God wanted a constant fire there, and he must have had a reason for it. Even the morning they will make an offering, even the night also the Levites were given the responsibility not let the fire to come down. Throughout the night the fire will be like burning. So the morning, the priest will come and collect the ashes. Definitely God has his own meaning. So when we try to understand the fire from the scriptural point of view, even God spoke to Moses in the burning bush. The fire involves in the calling of the Lord.
Even when God was rescuing and the God delivered the people of Israelites from the Egypt, so he appeared as a pillar of fire at the night. The fire of the burnt offering was commanded to be kept burning, never was it to be extinguished. So here it has to fire regularly. It has to burn regularly. Again, again, when we try to understand here, the fire over here in the altar served as a constant reminder of God's power. The fire reminds that constant a reminder of God's power. If you try to understand, even the either Levites or the high priest, they were not allowed to lit the fire in the altar. The fire comes from above. The fire comes from above and lit over there. It has to burn throughout the night. When the people wanted to move the a tabernacle, then the fire will be stopped. Then they will take everything and they will move. As long as it is there, it's supposed to be there because the fire comes from above, which reminds that God's power. Reminds that God's power. Even if you read in Numbers chapter 3 verse 4, Nadab and Abihu. So what they want to do, the fire did not come from above. These people brought their own fire in order to lit that ark of the burnt offering. God was very angry. Even I wanted to be with you. I wanted to reveal my power to you. You people wanted to have your own power. So God killed both of them. The entire family was killed. So just see, because the fire and the altar reveals the God's power. Again, the fire also represented God's presence. The fire also represented God's presence. God is a consuming fire. The Shekinah glory was visible in the fire at the altar of burnt offering. This is an ongoing presence of God. It reminds that Israelites, the salvation is of the Lord. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது அந்த தகன பலிபீடத்தின் மேல் இருந்ததான அந்த அக்னியானது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்த்தக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். அவருடைய வல்லமை எப்பொழுதும் அவரோடு கூட தங்கியிருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடியதான ஒரு அக்னியாக இந்த இடத்திலே காணப்படுகிறது. இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருடம் வனாந்தரத்திலே நடத்தினார். அந்த 40 வருடமும் அவர் அக்னி அக்னியாக அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக, அவர்கள் பாவங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் அவர்களை சுட்டரித்து போடுகிறார் அக்னியாக, பரிசுத்தப்படுத்துகிற அக்னியாக ஆண்டவர் எப்பொழுதும் அவர்களோடு கூட தங்கி இருந்தார் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் செய்கிறதான எல்லா ஒரு காரியத்துக்கு என்ன இருக்குங்க? ஒரு ரீசன் இருக்கு. அந்த அக்னி வானத்திலிருந்து இறங்கி வந்தது. அந்த அக்னி இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடியதாய் காணப்பட்டது. இந்த நாட்களிலே நாம் மிகவும் கலக்கத்தோடும் பயத்தோடும், ஆண்டவரே என்னுடைய பாதுகாப்பு எங்கிருந்து வரும்? ஆண்டவரே என்னை யார் பாதுகாப்பார்கள்? ஆண்டவரே எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி நீங்கள் கலங்க வேண்டாம். அந்த அக்னியான ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்மை பாதுகாத்து, நாம் துன்பப்படும் பொழுது நம்மை ஆறுதல் படுத்தி, நாம் வியாதிப்படும் பொழுது நம்மை குணமாக்கி, நல்ல மருத்துவராக இருந்து, நல்ல நண்பராக இருந்து நாம் கடந்து செல்கிறதான எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். The fire in the altar provides the assurance of God's presence. As we are meditating the tabernacle, altar of the burnt offering, it reminds us that I am with you always. What a blessing. What a hope God gives to each one of us this morning. The continuous burning divine fire at the altar of burnt offering reminds the Israelites of the reality of God's presence and their need for God always. God says, I am your fire. I am your everything. You depend on me in each and every moment of your life. Even the same fire continued when the Solomon built the temple. After building the ark of the burnt offering, the fire from above fell on it.
Even no one put the fire over there. The God becomes their security. This morning, God encouraging each one of us, I am your fire. I watch over you. Because the fire throughout the night, the fire was burning, which means God is watching over more than 24 lakhs people over the night. Not even 1 minute, he left them go all alone. He was with them. The second thing, the lesson, what we can learn from the altar of the burnt offering in the tabernacle, the altar provides accessibility towards God, accessible to the God's presence. Here, the God gives a specific instruction to Moses. Moses, this is the way you're supposed to do. But when we go back to the Egypt, the people, they were not able to really understand and experience God's presence. They have started the journey without having the presence of God. But where the Moses could able to speak to God, even the Mount of Holy, like a Mount of Sinai, where the Moses spoke to God and he has experienced the God's presence in his life, and he comes down and speaks to the Israelites. Even God wanted all the Israelites to have same experience. That is the reason God asked Moses to build a tabernacle. Even that was the reason why God asked Moses to build the burnt offering, altar of the burnt offering. Moses, you have seen my experience, you have seen my presence, you have seen my glory. I want every Israelites also to experience same thing in their life. Otherwise, Moses only have seen. If the altar of burnt offering is not there, I don't think any Israelites could able to experience who God is all about. See, because altar of burnt offering is an entrance, when they go and put all the offerings, sacrifice the animals, then they feel, okay, my sins are forgiven, where they could able to see the presence of God, the glory of God. So the God made it very beautifully. He wants everyone to see what is behind the curtain, the Holy of Holy. He wanted everyone to experience the Holy of Holy. So that is the reason God asked Moses to build the burnt offering, the altar of the burnt offering. So we really, when we try to understand, where it will be kept over there, the priest will come, the people will bring the animals, and they put their hands on that animals. They then, the high priest will cut the throat of the animal and pour the blood over there and take the blood inside, and the animals will be completely burnt over there. That was the practice. So which means once you offer the animal, you offer the sacrifice where your sins are forgiven, where you can have the direct access to God. That was an assurance was given by God to the people of Israelites. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த தகன பலிபீடமானது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நேராய் கடந்து செல்ல உதவி செய்யக்கூடியதாய் காணப்படுகிறது. மோசே ஆண்டவருடைய பிரசன்னத்தை சீனாய் மலையிலே முகமுகமாய் பார்க்கக்கூடியவராய் இருந்தார். அவர் அந்த பிரசன்னத்தோடு கூட கடந்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசக்கூடியவராய் இருந்தார். ஆனால் ஜனங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ தகன பலிபீடத்தை உண்டாக்கு, ஜனங்கள் தங்களுடைய பாவங்களுக்காக விலங்குகளை செலுத்தும் பொழுது அவர்கள் என்னுடைய பிரசன்னத்தை பார்ப்பார்கள் என்றதான ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராய் காணப்பட்டார். The third thing what we can learn from the altar of burnt offering, the burnt offering altar is a type of cross of Jesus Christ. Whatever God did in the tabernacle, it has been fulfilled through our Lord and Savior Jesus Christ. So Jesus Christ is a fulfillment of the altar of the burnt offering, or the tabernacle in the wilderness, or the temple which was built by Solomon. He fulfilled everything what happened over there. When we try to understand the altar, it's a type of cross. It is a place of judgment. When we say the altar of the burnt offering is a place of judgment, it's a place of judgment, because God placed an altar in the middle at the entrance of it, so that whenever the animals are cut into pieces, the people should feel how much I'm guilty. When the throats are cut, the bloods are sprinkled around the altar. When the animals are put into the fire and burned, the people should feel how much I'm sinful,
How much the blood has been shed around that altar. So which means it's a judgment because of my sin, because of my iniquity, because of my disobedience, because of everything, where the innocent animals were killed. So that was the thing. When we think about the cross, definitely, again, the cross also, like we can say, the place of judgment. Sometimes when we try to understand the Calvary, the cross of Calvary, once in a year we remember. Once in a year we remember and we come and meditate. What is the cross, the 7 words on the cross. But the cross should become the part and parcel of our life. So because always we should remember. So we are now straight away we come and kneel down into the altar and partake in the Holy Communion because it's purely because of the cross. The Lamb was crucified on the cross because we all got the freedom where the judgment was being upon our Savior. Just yesterday I was preparing my sermon. I was reading the book of Isaiah chapter 53, 4-7. Really, my heart was broken. Sometimes we all do commit sin. Knowingly or unknowingly, we constantly continue to commit sin. But whenever we commit sin, we have been keep on crucifying our Lord and Savior Jesus Christ on the cross. Not physically, but our Lord's heart is being broken. I have died for you on the cross, but you have been constantly crucifying me with your words, with your action, with your thinking, the way you behave with others. You have been constantly crucifying me. God's heart was being broken because of my sin. Even when we try to understand Isaiah 53, 4-7, really will understand how much pain and agony our Lord and Savior Jesus Christ has gone through on the cross of Calvary. So the cross of Calvary is a place of judgment. And also when we think about the cross of Calvary, it's a place of forgiveness. Yes, when we go to the cross of Calvary, is always willing to forgive all our sins. Forgive all our sins. As we read from the scripture, in Him we have redemption through His blood, the forgiveness of sins. Forgiveness of sins. Definitely, when God says, I forgive you, which means I forgive you because of the sacrifice of my only beloved Son, Jesus Christ. Beloved Son, Jesus Christ. So whenever we come to the altar, always you remember this accessibility. It's not because of my merit. It's not because of my faith. It's not because of my holiness. It's because of His sacrifice. Because of His sacrifice. The altar of burnt offering reflects the cross of our Lord and Savior Jesus Christ. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த சிலுவையானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது நிமித்தமாக ஆண்டவருடைய சிலுவையானது தகன பலிபீடத்தை நினைவு கூறக்கூடியதாய் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட என்றுதான் நிச்சயத்தோடு கூட செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பலியிட வேண்டும், ஒவ்வொரு வருடமும் பலியிட வேண்டும். இப்படி பலி செலுத்தி இந்த பலியினால் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அவர் கொடுக்கக்கூடியவராய் காணப்பட்டார். நாம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு நேராய் கடந்து வந்து ஆண்டவருடைய ராபோஜன பந்தியிலே பங்கு பெறும் பொழுது நாம் நினைவு கூற வேண்டியதான வார்த்தை, இந்த மேலான பாக்கியம் ஆண்டவர் எனக்காக சிலுவையிலே மரித்ததினாலே, என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகளுக்காக, என்னுடைய யோசனைகளுக்காக, என்னுடைய கிரியைகளுக்காக ஆண்டவர் சிலுவையிலே பட்டதான பாடுகளை நினைவு கூர்ந்து நாம் வரும்பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற, நம்மை மன்னிக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். Fourthly, the altar of the burnt offering remains. It is a place of safety. It is a place of safety. When as I said earlier, the 4 corners, the 4 horns are kept. Like if you read from the Old Testament, Adonijah, the son of David, he was running for his life from the hands of Solomon. He don't know where to go. Then he understood straight away. He get into the tabernacle and he was holding on the horns of the burnt offering. He was holding on the horns of the burnt offering. He knows whichever touches the ark of the burnt offering will become holy.
He was like he spoke against Solomon. Solomon wanted to kill. He's supposed to be killed. He wanted to kill. But he ran for his life and he was holding on to the horn. He was pleading for the mercy from the Lord, even from the king. When the Solomon came to know he was holding on to the horn, he said, okay, don't kill him, because he was holding on to mercy seat. He was holding on to horn where like all the innocent animals' bloods were sprinkled over there, so it became holy. Even even Adonijah's sins were forgiven. He also becomes holy. So he is supposed not to be killed. You leave him alone. So what exactly? Just imagine, it was built only for the tying of the animals, but where it becomes a safety for the humanity. Safety for the humanity. Even this morning, definitely we have the horn. When we go there and hold on to the feet of Christ, when we hold on to the cross, definitely the cross gives us a safety and security in this world. As we know what is happening around us, even nobody can control over the sickness or epidemic or the pandemic, whatever we call it. Everybody becomes a doctor during these days. Everybody gives a lot of suggestion what to do and what not to do. But nobody can stop what is happening around us. But this morning, God provides the beautiful opportunity. The cross is the safest place in our life. When we go and hold on to the cross gives us the protection. We may lose our life. We may get COVID. We may be like going through the panic. We may be going through the pain and agony during these days. But it doesn't matter. We are holding on to the cross. The cross will provide the safe, security, comfort, etc. What else we need? So God asked Moses, you make sure 4 corners, 4 horns. The horns will be the safest place for the people. This morning, God gives us the safest place. It's the cross. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அந்த பலிபீடமானது ஒரு பாதுகாப்பின் இடம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தாவீதின் குமாரன் அடோனிஜா தன்னுடைய உயிருக்காக சாலமோன் இடத்திலே தன்னுடைய உயிருக்காக பயந்து ஓடி அந்த தகன பலிபீடத்தில் இருக்கிறதான அந்த கொம்பை பிடித்து கொண்டார். அந்த கொம்பை பிடித்து கொண்டது நிமித்தமாக அவருடைய ஜீவன் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய அநேக கவலைகளோடு, அநேக வேதனைகளோடு, அநேக பிரச்சனைகளோடு கூட, ஐயா எனக்கு என்ன நடக்கும், என்னுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படியா இருக்கும், என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை எப்படியா இருக்கும், இந்த வியாதி போகுமா, முற்றிலுமாக என்னுடைய பிசினஸ் நடக்குமா என்று சொல்லி மிகவும் கவலையோடு கூட கலக்கத்தோடு கூட இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரே பாதுகாப்பின் இடம் சிலுவை மரம். சிலுவை மரத்தை நாம் கெட்டியாக நாம் பிடித்து கொள்ளும் பொழுது அந்த சிலுவை மரமானது நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியதான ஒரு மரமாய் காணப்படுகிறது. The fifthly, the altar is a place of commitment. The altar is a place of commitment. அதாவது தகன பலிபீடமானது ஒரு அர்ப்பணிப்பின் இடமாக காணப்படுகிறது என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். The brazen altar was the altar of burnt offering. It's an altar of devotion. So when we go and surrender our life into the altar of burnt offering, where we are telling to God, Lord, I belongs to you. When we come and kneel down in the presence of God, Lord, I belongs to you. God is watching over you and He is telling, yes, I accept you as my offering. It's in a place of commitment. When animals were taken into that, when animals are tied around that horn, animals will not run away because the animal says, yes, I am ready to be like a kill and also being a burnt offering to the people's sin. From the people's sin. This morning, God is inviting each one of us to make our body as a burnt offering unto the Lord. If you read it, Romans chapter 12, 1 says, therefore, I urge you, brothers and sisters, in the view of God's mercy, to offer your bodies as a living sacrifice, holy and pleasing to God. This is your true and proper worship. So we have come this morning to worship Almighty God. So He is asking to offer our bodies to be a living sacrifice unto our God. So
the ark of the burnt offering invites us and reminds us and like forcing all of us, offer your body as a holy sacrifice, a living sacrifice. I will take care of you. So when we offer our life, when we offer our thinking, when we offer our heart, when we offer everything, what belongs to us, definitely God accepts as we are, and He gives us the peace. And He gives us the forgiveness. Even the Colossians chapter 3:23, Paul beautifully writes, whatever you do, work at it with your whole being for the Lord and not for man, because you know that you will receive an inheritance from the Lord as your reward. It is the Lord Christ you are serving. What a beautiful commitment statement, to say, the Apostle Paul is making here. Whatever you do, whatever you speak, and whatever things comes to your mind, you offer everything into the burnt offering. I will take care of you. That's what Paul makes it very beautifully, where I carry the cross of Christ every day in my body. It shows that it is a commitment. This morning, altar of the burnt offering invites us to make a commitment. Lord, I belongs to you. Whatever the animals are tied around the ark of the burnt offering, it belongs to the Lord. Belongs to the Lord. When we go and tie our life into the altar of the burnt offering, definitely God accepts all of us. And He forgives our sins, and He helps us to live a holy life. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பரிசுத்த பலிபீடமானது, தகன பலிபீடமானது ஒரு அர்ப்பணிப்பின் ஒரு பீடமாக இந்த இடத்துல இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்முடைய சரீரத்தை பரிசுத்த பலியாக அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை ஏற்றுக்கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக, நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற தேவனாக, நாம் வேண்டுகிறதான எல்லா காரியத்தையும் நமக்கு அருளுகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவருடைய சிலுவையை எப்பொழுதும் என்னுடைய சரீரத்திலே சுமந்து திரிகிறேன். நான் ஆண்டவருக்கு அடிமை. என்னுடைய சரீரம், என்னுடைய ஆத்துமா, என்னுடைய ஆவி அனைத்தும் ஆண்டவருக்கு சொந்தம். ஏனென்று சொன்னால், பாவத்திலிருந்ததான என்னை ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை கொண்டு என்னை மீட்டு கொண்டார். இந்த சரீரம், இந்த ஆத்துமா, இந்த ஆவி எனக்கு சொந்தமானது கிடையாது, இது ஆண்டவருக்கு சொந்தமானது என்றதான ஒரு அர்ப்பணிப்போடு கூட அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்தார். இன்றைக்கு அந்த அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? When we have the same commitment, yes, Christ bought me with shedding His own blood. He gave his body to be crucified on the cross. So I love to say, I don't belongs to me, but I belongs to the Lord. When we make this statement, when we make this commitment, definitely the God forgives us. Dear children of God, altar of the burnt offering has its own rich meaning, spiritual meaning. So I hope you understood. Let us commit our life into God's hand. God will bless us and guide. Shall we all close our eyes and pray together? Our most gracious Heavenly Father, thank you for the provision which you have provided to the people of God, the altar of the burnt offering. When they bring their animal, when the animals were sacrificed over there, the people were happy. Yes, my sins were forgiven. With an assurance, they left the place. Yes, Lord, even in our life, because of our sins, because of our iniquities, because of our disobedience, where you have been crucified on the cross as a burnt offering. Lord, thank you for the love towards us. Lord, you want all of us to enter into the Holy of Holy, so that every day we may experience your goodness and faithfulness in our life. ஆண்டவரே, இந்த மேலான சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தகன பலிபீடத்திலே எவ்விதமாக ஜனங்கள் ஆண்டவரே விலங்குகளை பலியிட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே சமாதானத்தையும் நன்மையையும் பெற்றுக்கொண்டார்களோ, அதே போல ஆண்டவரே தகன பலிபீடமாக இருக்கிறதான ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எங்களையே ஜீவ பலிகளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும், பரிசுத்தப்படுத்தும், எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி.
உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Shall we all stay together? திருத்துவத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். இப்பொழுதும் தேவனாகிய பிதா, தேவனாகிய குமாரன், தேவனாகிய பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு சதா காலமும் கனமும் மகிமையும் வல்லமையும் மேன்மையும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். ரோமன்ஸ் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேவநாம மகிமைக்காக நாம் யாவரும் 158வது கீர்த்தனைகளை நாம் பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் நாம் எடுத்து வைப்போம். Let's all sing lyric numbers 158. During that time we shall give ourselves, our offering, thank offering and tithe unto the Lord. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லாமுடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் காணிக்கையாக உமக்கு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தசம பாகம் கொடுத்த பிள்ளைகளையும், ஸ்தோத்திர காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகளையும், காணிக்கை கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தனி நபராக ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இவைகள் எங்களுடைய திருச்சபையின் ஊழியங்களுக்காக பயன்பட கர்த்தாவே நீர் உதவி செய்யும். தங்களுடைய பிறந்த நாளை, தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வியாதியிலிருந்து கொடுத்த ஆண்டவரே நல்ல சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். படிப்புகளிலே கொடுத்த காரியங்கள், வேலைகளிலே கொடுத்த உயர்வுகள், ஆண்டவரே எல்லாவற்றுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது எங்கள் திருச்சபையின் செலவுகளுக்கு போக, ஆண்டவரே ஊழியங்களுக்கு போக மீதி இருக்கும்படியாக இதை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஐயா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம்.
எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று உமது பரிசுத்த அப்போஸ்தலரை கொண்டு கற்பித்தருளின சர்வ வல்லமையும் நித்திய ஜீவனுமுள்ள தேவனே, மகத்துவம் பொருந்திய தேவரீருடைய சந்நிதியில் நாங்கள் செலுத்துகிற தர்மங்களையும் காணிக்கைகளையும் இரக்கமாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் செய்கிற ஜெபங்களை கிருபையாய் கேட்டருள வேண்டுமென்று மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்குமுள்ள திருச்சபைக்கு தேவரீர் உண்மையும் ஐக்கியமும் ஏக சிந்தையும் உள்ள மனதை இடைவிடாமல் அருளி செய்து உம்முடைய திருநாமத்தை அறிக்கையிட யாவரும் முது பரிசுத்த வசனத்தின் சத்தியத்தை குறித்து இசைந்த மனதுள்ளவர்களாயிருந்து ஐக்கியத்திலும் தேவ பக்தியுள்ள அன்பிலும் நிலைத்து வாழ்ந்திருக்கும்படி அனுக்கிரகம் செய்யும். கிறிஸ்தவர்களான அதிகாரிகள் எல்லாரையும் ரட்சித்து காப்பாற்ற வேண்டுமென்றும் சகல தேசத்தாரையும் நீதியும் சமாதானமான வழியில் நடத்தவும் பட்சபாதமில்லாமல் உண்மையாய் நீதியை செலுத்தி துன்மார்க்கத்தை தண்டனையினாலே அடக்கி முது சத்திய வேதத்தையும் சன்மார்க்கத்தையும் நிலைப்படுத்தி வரும்படி சகல அதிகாரிகளின் இருதயங்களையும் ஆண்டு நடத்தியறல வேண்டுமென்று தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். பரமபிதாவே, அத்தியட்சர்மார், குருமார், டீக்கன்மார் எல்லாரும் தங்கள் நடக்கைகளினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனும் உள்ள முது வசனத்தை பிரசித்தப்படுத்தி முது பரிசுத்த சாக்கிரமந்துகளை ஒழுங்காயும் செம்மையாயும் கொடுக்க அவர்களுக்கு கிருபை அளியும். உம்முடைய ஜனங்கள் எல்லாரும் விசேஷமாய் இவ்விடத்தில் கூடி வந்திருக்கிற இந்த சபையாரும் சார்ந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் முது பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நாளெல்லாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்ய அவர்களுக்கு முது பரம கிருபையை கொடுத்தருளும். நிலையில்லாத இந்த ஜீவ காலத்தில் துன்பம், துக்கம், வறுமை, வியாதி முதலான உபத்திரவங்களால் வருத்தப்படுகிற யாவரையும் விசேஷமாக மிஸ்ஸஸ் ஷேலி பெட்ரூமை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, மிஸ்ஸஸ் ரேச்சல் அலெக்சாண்டர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யார் யார் சுகவீனமாக இருக்கின்றார்களோ, கோவிட்னாலேயோ மற்ற வியாதிகளின் நிமித்தமாகவோ கஷ்டப்படுகிற திருச்சிவின் மக்கள் எல்லாரையும் இந்த காலையில் நினைக்கிறோம். தேவரீர் அவர்களை தொடுவீராக. ஆண்டவரே, அவர்களை நீர் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகருக்கு நீர் சுகத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அவர்கள் எல்லாரையும் தயவினாலே தேற்றி ஆதரிக்க வேண்டும் என்று பணிவாய் கேட்டுக்கொள்கிறோம். முடத்தில் விசுவாசமும் பயபக்தி உள்ளவர்களாய் ஜீவித்து போன முது அடியார் எல்லாருக்காகவும் விசேஷமாக மிஸ்டர் ரூஃபஸ் ராஜகுமார் அவர்களுக்காகவும், மிஸ் ஆனி ஜோசப் அவர்களுக்காகவும், மிஸ்டர் சந்தீப் பர்னபாஸ் அவர்களுக்காகவும், மற்ற எல்லா எங்களை விட்டு கடந்து சென்ற ஜனங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி அந்த குடும்பத்தின் எல்லா மக்களுக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் சகாயத்தையும் ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படியாக, அவருடைய தேவைகளை நீங்கள் சந்திக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர்களோடு கூட நாங்களும் இது பரம ராஜ்யத்தில் பங்கு பெறும்படி அவள் காட்டிய நல் மாதிரியை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்தரல வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். திருச்சபையின் எல்லா தேவைகளுக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, கடந்த வாரத்திலே 3 நாட்கள் நாங்கள் இந்த கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்கு செய்த உதவிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். டொனேஷன் கொடுத்த அருமையானுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். விசேஷமாக மிஸ்டர் PV சோமசுந்தரம், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைங்க, மருமக்கமார், பேர பிள்ளைங்க எல்லாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்போடு கொடுத்த காணிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். அப்பா, கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இதை பயன்பெற்ற குடும்பங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி உள்ளவர்களாக ஜீவிக்க, திருச்சபைக்காக திருச்சபையின் மக்களுக்காக எப்பொழுது ஜெபிக்க கர்த்தரவர்களுக்கு எப்பொழுது ஞாபகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஃபோன் கால்ஸ் மூலமாக சந்தித்து வருகிற திருச்சபையின் மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லாரையும் நாங்கள் எல்லாரும் அட்டன் பண்ணவும், அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்தவும், அவர்களை ஆசீர்வதிக்கவும், அவர்களுக்காக ஜெபிக்கவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஃபெலோஷிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சண்டே ஸ்கூலுக்காக, திரும்ப சண்டே ஸ்கூல் ஆரம்பித்திருக்கும்போது எல்லா டீச்சர்ஸ்க்காக, பிள்ளைகளுக்காக, சண்டே ஸ்கூல் சூப்பரிண்டெண்டன்ட்ஸ்க்காக, செக்ரட்டரிஸ் எல்லாருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் சிறு வயதிலே உம்மை நன்றாக
உம்முடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள அவர்கள் பெரிய வயதிலும் ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாக ஜீவிக்க உதவி செய்யும். ஃபாஸ்டிங் ப்ரேயர் மூலமாக ஆண்டவரே ஆல் நெட் ப்ரேயர் நேற்று நடந்தது. கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. திருச்சபையின் மக்கள் அதிகமாக ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பாயிண்ட்ஸை வைத்து ஒரு மணி நேரம் ஜெபிக்கவும், வேதத்தில் 5 சாப்டர்ஸ் அவர்கள் வாசிக்கும் அவர்களுக்கு நீர் ஞாபகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலையிலே ஆண்டவரே கஷ்டத்தோடு கவலைகளோடு யாராவது இருப்பார்களே, ஆனால் தேவரீர் அவருடைய கஷ்டங்களை நீக்கும், கவலைகளை நீக்கும், கண்ணீரை தொடையும். ஆண்டவரே வேலை இழந்தவர்களுக்கு வேலைகள் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் தேசத்திலே ஆண்டவரே இந்த கொரோனாவினாலே கஷ்டப்படுகிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதை முற்றிலுமாக நீர் அகற்றி போடும். நல்லா குறைந்திருக்கிறது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேக்சின்க்கு வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்காலாம் கொஞ்சம் வேக்சின் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா வயது மக்களுக்கும் அது கிடைத்து கொண்டு இருக்கிறது. எங்களுடைய அரசாங்க தலைவர்களை ஆசீர்வதிங்க, எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே அநேக மிஷினரிகள் ஆண்டவரே காட் சர்வன்ஸ் இறந்து போயிருக்கிறார்கள், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அந்த குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், ஆறுதலையும் தேர்தலையும் நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஸ்கூல்ஸை ஆசீர்வதியும், எல்லா மிஷினரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் காங்கிரிகேஷனை உப்பல் சரூர் நகல் காங்கிரிகேஷனை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற எல்லா திருச்சபையின் மக்கள் என்ன தேவைகளாக இருந்தாலும் தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீர் உதவி செய்யும், வழி நடத்தும், பலப்படுத்தும். பிதாவே, எங்கள் ஒரே மத்தியஸ்தரும் காரியகர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த நன்மைகளுக்காக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் பாவங்களை நிமித்தம் உள்ள இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாய் இருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதியுள்ள கோபாக்னி எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாக அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமீன். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரிசுத்த பவுல் சொல்லி இருக்கிறதையும் கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க
கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லி இருக்கிறதையும் கேளுங்கள். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவரிற்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையும் மாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்களும் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணம் அடைந்து எங்களை மீட்டு கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை
என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிருஷ்டி பதார்த்தங்களாகிய இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்கள் ஆகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கின்றது. இயேசு நமக்காக சிலுவையிலே தகன பலியாக ஒரு ஒப்பு கொடுத்ததினாலே நமக்கு பெரிய பாதுகாப்பு இருக்கின்றது. அவருடைய பிரசன்னம் நமக்கு கிடைக்கின்றது. அவர் மூலமாக பரிசுத்த ஸ்தலத்திற்கு நாம் போவதற்கு நமக்கு அனுமதி கிடைக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். அந்த எண்ணத்தோடு நாம் இந்த பந்தியிலே சேருவோம். The Lord's table is ready because Jesus has sacrificed himself on the cross of Calvary
We have great safety in the cross. We have the power of God. And let us offer ourselves as a living sacrifices unto Thee that will be pleasing unto Thee. With that thought, let us receive this holy sacrament. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். பரமபிதாவாகிய கர்த்தாவே, உமது அடியாராகிய நாங்கள் இப்பொழுது செலுத்திருக்கிற துதி தோத்திர பலி இரக்கமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தயவுள்ள பிதாவாகிய முழு மனதோடு வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மரணத்தினாலும் அவர் திரு ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தின் மூலமாய் நாங்களும் மற்றும் நம்முடைய சபை அனைத்தும் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்ற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படி தேவரீர் கிருபை செய்ய வேண்டும் என்று தாழ்மையாய் பிரார்த்திக்கின்றோம். கர்த்தாவே, சரீரமும் ஆத்துமாவும் ஆகிய எங்களை முழுவதும் தேவரீருக்கு புத்தியும் பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் பரிசுத்த நற்கரணியில் பங்கு பெற்றிருக்கிற எங்கள் எல்லோரையும் தேவரீர் உமது கிருபையினாலும் பரம ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பியற வேண்டும் என்று பணிவாய் வேண்டிக் கொள்கிறோம். அநேக விதமாயிருக்கிற எங்கள் பாவங்களினாலே தேவரீருக்கு எந்த பலியும் செலுத்துவதற்கு அபாத்திரராயிருந்தும் எங்கள் தகுதியின்மை தேவரீர் கவனியாமல் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் குற்றங்களை மன்னித்து எங்கள் கடமையின்படி நாங்கள் செலுத்தியிருக்கிற பணிவிடை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற தேவரீருக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் பரமராஜாவே, சர்வத்தின் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே
எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆராதனைக்கு முடிவாக 35வது பாமாலையை நாம் பாடுவோம். In conclusion of this morning service, let's all sing hymn number 35. Hymn number 35. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் எங்களோடு கூட நீர் பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மோசையினிடத்திலே வனாந்திரத்திலே எனக்காக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நீ ஏற்படுத்தி நான் அதிலே வந்து நான் என் ஜனங்களோடு தங்கி இருக்க வேண்டும், அவர்களோடு நான் பேச வேண்டும் என்று நீர் சொல்லி அதை ஏற்படுத்தினீர். இந்த நாளிலே எங்களோடு கூட ஆண்டவரே இந்த தகன பலிபீடத்தின் மூலமாக நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பலிபீடத்துக்கு போகாமல் நாங்கள் ஆண்டவரே ஹோலி பிளேஸுக்கு வர முடியாது ஐயா. உம்மை நாங்கள் பார்க்க முடியாது, உம்மோடு பேச முடியாது. ஆண்டவரே, சிலுவையிலே எங்களுக்காக நீர் தகன பலியாக செலுத்தினதின் நிமித்தமாக நாங்கள் இந்த உம்மோடு பேச முடியும், உம்முடைய முகத்தை பார்க்க முடியும், எந்த நேரமும் வர முடியும். உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களுக்கு அது கிடைக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இரும், எங்களை வழி நடத்தும். செய்தி கொடுத்த முடிய மகனையும் அவருடைய ஊழியத்தையும் ஆண்டவரையுடைய குடும்பத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஜெபிக்கிறோம். லார்ட், we thank you for speaking to us from Lord Tabernacle, the altar of a burnt offering, O God. Without meeting that, we cannot enter, O God, to the holy place, Father Lord.
Jesus, we thank you, Lord, for your sacrifice, your death on the cross of Calvary. Today, that cross can give us your presence. Lord, the cross can give us the safety, oh God. Father, because of your death on the cross, that we have the access to reach you. Pray unto thee when we offer ourselves and our offering, that will be pleasing unto thee, that you will accept that, oh God. Be with us throughout this week, oh God. Bless all our congregation members, those who are sick. We pray that you touch and heal them. We also pray for the wedding of Jessica with Abilas this coming Saturday. We pray that you, Lord, bless that wedding, oh God. Everything may go well without any hindrances, oh God. We thank you. Send us with your peace and your blessing. In Jesus' name we pray. Amen. Just one announcement. It's a request from a missionary upliftment trust called MUT. Coming Saturday, 19th June, 6:30, they are telecasting a concert. This organization, MUT, is helping the missionaries, God's servants, and pastors, independent pastors, that during this COVID second wave, many pastors, many missionaries have died. This organization is helping them by giving them medical expenses. When somebody died, they are helping the families, their children. So they are raising some fund. We will send you the link. Please see that. It will come in the Zoom as well as in the YouTube. See. And if the Lord leads you, please help them financially. The Lord will bless. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோടെ போக கடவோம்.